நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மிக்ஸி குடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி வந்து திடீர்னு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு குடுத்தாப்ல. எதனால அப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல பல ஜார்களை போட்டு யூஸ் பண்ணதுனால தண்ணி உள்ள போயிட்டு லாக் ஆயிட்டுருக்குது. சரி ஓகே, அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பத்தி பார்க்கலாம் வாங்க. டெஸ்டரை யூஸ் பண்ணி எப்படி எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி தரோம். டெஸ்டரை யூஸ் பண்ணி மட்டுமே இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம். அது இல்லாமல் அனைத்து ப்ராடக்ட்டும் டெஸ்டர்லேயே முடிச்சிடலாம். ஏலே இது என்ன பாலடிச்சு பங்களா மாதிரி டெஸ்டர் வச்சு முடிக்கலாம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குங்க. ஒரு பூச்சி குடும்பமே வாழ இருக்காடு. சரி நம்ம அது ஓரம் கட்டிட்டு நம்ம இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துன்னு சொல்லிட்டு அது மேலே நாப்பை கழட்டி போட்டு நம்ம மிக்சியை கமுத்து போட்டுட்டு ஒரு ஸ்க்ரூவாக கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பான். அந்த 4 ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டணும். பட் நம்ம டெஸ்டரை வச்சு நம்ம டாஸ்க் முடிக்கிறதுனால நம்ம டெஸ்டரை பயன்படுத்தி 4த்தையும் கழட்டுறோம். கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் டெஸ்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா லென்த் டெஸ்டரும் வருது, அதை வச்சு யூஸ் பண்ணலாம். டப்பார டெஸ்டரில் வோல்டேஜ் எவ்வளோ தாகுன்னு யாருக்கா தெரியுங்களா? தெரியாதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் கமெண்டில் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரூவாக கழட்டிட்டு தனித்தனியாக வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்பார்க் ஆச்சுன்னா உள்ளே ஃபயர் ஆகும். ஏன்னா டஸ்ட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது கார்பன் ஸ்பார்க் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு அந்த டாப்பை கழட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். க்ளீன் அப்படியே ஆயில் விட்டால் ரன் ஆகும். பட்டு இந்த சேஃப்டி பரவாயில்லத்தால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்துச்சு மோட்டருக்கு, அதை தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ ஆர்மேச்சர், கம்யூட்டேட்டர் அனைத்துமே பிரிக்கணுங்க. கிட்டத்தட்ட நம்ம புஷ்ஷு, கீழே இருக்கிற ஒரு பால்ஸு எல்லாமே, கார்பன் ப்ரஷ்ஷு அனைத்து செட்டும் பிரிக்க போகிறோம். அது எல்லாமே டெஸ்டர்லேயே பண்ண போகிறோம். வாங்க இப்போ பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த நாபை கழட்டி எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ் 2 சைடும் இருக்கும். அந்த 2 சைடு கார்பன் ப்ரஷ்ஷும் பொறுமையாக வந்து லாக்கை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பெண்ட் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருப்போம் மேனுவலாக. அது பெண்ட் பண்ணி கழட்டி எடுத்தாச்சு. நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காயில் வந்து ஃபீல்டு காயில் தனியாக கழட்டுறோம், உள்ள இருக்கிற ஆர்மிச்சரை வெளியே எடுக்கிறதுக்காக. ஏன்னா ஆர்மிச்சர் தான் நமக்கு ஜாம் ஆகிட்டு இருக்குது. அந்த ஜாமான ஆர்மிச்சருக்கு வந்து நல்லா நம்ம கிரீஸோ இல்லை புஷ்ஷுக்கு வந்து ஆயிலோ நல்லா அப்ளை பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டு நம்ம மறுபடியும் இருக்கிற மாதிரி அஸ்மல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு வாங்க காட்டணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கழட்டிக்கலாம். நம்ம கையில் சுற்றுனே வந்துடுச்சு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு லாக் ஆகலை, ஒரு 90% லாக் ஆகிடுச்சு. நம்ம இருந்தாலும் நம்ம ஹெவியாக ஃபோர்ஸ் பண்ணி 20 நாள் கையில் வந்துச்சு. ப்ராப்பராக லாக் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணும்போது ஏதாவது டேமேஜ் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பிரிச்சாச்சு பார்த்தீங்களா. இதை பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சர் இதுதான் ஆர்மிச்சரு. இதை பார்த்தீங்கன்னா மேலே தெரியும், அந்த புஷ் இருக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தேஞ்சிருக்குது. க்ரீஸ் இல்லாதனால இல்லை ஆயில் இல்லாத லூப்ரிகேஷன் இல்லாததுனால நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, ஜாம் ஆனது. அதை அடிக்கடி நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது தண்ணி உள்ளே வந்து இறங்காத மாதிரி யூஸ் பண்ணணும். அதிகமாக தண்ணி போட்டால் என்ன ஆகும்னா தண்ணி வந்து சைடில் போகிறதுக்கு ஹோல்ஸ் சுட்டிருப்பான். அதையும் தாண்டி வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாம் ஆகும் அடிக்கடி. அப்பப்போ நம்ம யூசேஜில் இருந்தால் தெரியாது, பட் யூசேஜ் இல்லாத போது ஜாம் ஆகின்ற ஒரு 1 வீக் 2 வீக் ஆனிச்சுன்னா சம்டைம் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அர்ஜென்ட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இறங்காத அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா புஷ்ஷுக்கெலாம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு அதில் ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பான். அந்த ஸ்பாஞ்சுக்கு நல்லா ஆயில் படுற மாதிரி ஆயில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது இந்த மிக்ஸி ரெடி பண்ணிங்கன்னா எல்லா மிக்ஸியும் இதே மாதிரி தான் இருக்குங்களா அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 90% இதே மாதிரி தான் இருக்குங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். ப்ளஸ்ஸு அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜெல்லாம் கொடுத்துருப்பான். லைட்டுங்க, கனெக்ஷனுங்கெல்லாம் ஒரு சில மாற்றி கொடுத்துருப்பான். மற்றபடிக்கு மிக்ஸியோட கான்செப்ட் இதுதாங்க. இதே மாதிரி தான் எல்லா மிக்ஸியுமே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே லூப்ரிகேஷன் நல்லா ஆயில் விட்டு லூப்ரிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி எப்படி கழட்டணுமோ ஆர்மிச்சர், அதே மாதிரி ஃபிக்ஸ் இருக்குது ஃபீல்டு காயில், அதுக்கு தேவையான பால்ஸு. அந்த ஆர்மிச்சருக்கு ஒரு பால்ஸ் வரும் கரெக்டாக பேஸில். அந்த பால்ஸை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு அந்த ஆயில் லூப்ரிகேஷன் விட்டுக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கலாம் அந்த பால்ஸை. அப்புறமா தான் வச்சுங்க இப்போ பால்ஸை காணும் அப்படின்ட்டு. அப்புறம் தேடி பார்த்தாலும் நமக்கு பால்ஸ் பார்த்திங்கன்னா கீழே கிடச்சிச்சு. அந்த பால்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி லாக் பண்ணிடணும். அதுக்கு ப்ளஸ் ஒரு ட்ராப் ஆயில் விட்டிங்கன்னா நல்ல ஒரு லூப்ரிகேஷன் இருக்கும். பால்ஸ் இருக்குதுன்னா லூப்ரிகேஷன் தேவைன்னு சொல்லுவாங்க, பட் லூப்ரிகேஷனுக்கு கண்டிப்பாக ஆயில் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா நல்ல லூப்ரிகேஷன் இருக்குதுன்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றும். எந்த ஒரு லோடும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணமோ அதே மாதிரி ஃபீல்டு காயிலையும் ஆர்மிச்சரில் வச்சு இன்செர்ட் பண்ணி அந்த ஸ்க்ரூவை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு மேலே கப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பாக நிறைய வீடியோ போட்டு வரோம். இந்த மாதிரி வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நிறைய வீடியோ போடுவோம். இனிமேல் நமக்கு டைம் இல்லாதனால போட முடியறதில்ல. இப்போதைக்கு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிறதுனால போட முடியாதனால பெண்டிங் நிறைய இருக்குது. சரி வாங்க வீடியோக்கள் போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மிக்ஸி ரெடி பண்ணியாச்சு. கையில் சுற்றி பார்த்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. சம்டைம் வந்து
தப்பாக ஏதாவது டைட் பண்ணிங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து ரொம்ப டைட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு டைட் ஆகல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி போட்டுறோம். வச்சு பார்த்தோம், ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கார்பன் ப்ரஷ் போடணும். அந்த கார்பன் ப்ரஷ் வந்து கரெக்டாக வந்து போட்டு அந்த லெஃப்ட் ரைட் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஃபீல்டு காயிலேருந்து ஒரு ஒயர் வெளியே வரும். அந்த ஒயரை எடுத்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி லாக் பண்ணி உள்ளே வச்சு பெண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா வைப்ரேஷனில் வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். அதனால் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை லைட்டாக வந்து வளைச்சி விடணும். கையிலேயே வளைச்சி விட்டால் போதும். ரொம்ப ஹெவியாக வளைக்காதீங்க. இது 2, 3 ஒரு 10 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும் அந்த கம்பி. அதனால் லைட்டாக வளைச்சி விடுங்க. வெளியே வராது இருந்தால் மட்டும் போதும் நமக்கு. ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு கமெண்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். சரி வாங்க, அடுத்து ஏதாவது டவுட் இதுதான் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அந்த புஷ்ஷை வச்சு கரெக்டாக ப்ராப்பராக லாக் பண்ணுறோம். மறக்காமல் கீழே ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை வந்து ப்ராப்பராக வைங்க. ஏன் அப்படின்னா, அந்த புஷ் வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லைனா புஷ் வந்து வைப்ரேஷன் அதிகப்படுத்துனால மிக்ஸி ஜார் வந்து ரைட்டாக டேமேஜ் ஆகிரும். அதே மாதிரி கழட்டுற ஸ்க்ரூ எல்லாமே ப்ராப்பராக ஒரு நல்ல டைட் வைங்க ஓரளவுக்கு. ஏன்னா வைப்ரேஷனில் கண்டிப்பாக லூஸ் ஆகும். அந்த லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கழட்டுற ஸ்க்ரூ எல்லாமே ப்ராப்பராக டைட் வைங்க. பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். சம்டைம் வந்து ஸ்க்ரூ எந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு கழட்டுற ஸ்க்ரூவை தனியாக வச்சுக்கோங்க. எப்போயுமே மிக்ஸி இதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூவை எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த ஸ்க்ரூ அங்கங்கே மிக்ஸ் பண்ணாமல் போடுங்க. போட்டிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து வைப்ரேஷனு, சவுண்டு அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம கரெக்டாக எப்படி கழட்டமோ ப்ராப்பராக மைண்டில் வச்சுருந்தோம். அதனால் எல்லாத்தையும் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம பேசின அந்த இடத்துல பேசியிருந்தோம் நிறையா. பட் அந்த இடத்துல பேசுனது வந்து ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லாததால நம்ம பேக்ரவுண்டில் ஆடியோ கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ எடுத்திருந்தோம். 4 ஸ்க்ரூவும் ப்ராப்பராக வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி வேலை செய்யும்போது நம்ம பார்த்தீங்கன்னா பவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பவரை ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஃப் அதிகமாக இருக்கும். பவர்லேயே ஒர்க் பண்ணுவோம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். கரண்ட்டில் எப்போவுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். விபத்துகள் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் மறக்காமல் பவரை ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க, அடுத்து நம்ம 4 ஸ்க்ரூவை போட்டு ப்ராப்பராக லாக் பண்ணியாச்சு. நம்ம ஓயிலார ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். இல்லை கனெக்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல உடஞ்சதுனால சரி ஓகே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இருக்கிற பாட்டம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சுங்க. பவரை போட்டு ரன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரன் பண்ணோம். பவர் வந்துச்சு. ஓகே பவர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை எல்லோரும் பார்த்துட்டு வர எல்லாத்து வரைக்கும் ரொம்ப நன்றி.